ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதங்கள் 37 முதல் 40 வரை. பிரஜாபதீன் மனூன் தேவான் ருக்ஷீன் பித்ருகணான் பிருதக் சித்தச்சாரண கந்தர்வான் வித்யாத்ராசுரகுஹ்யகான் கிண்ணராப்சரசோ நாஹான் சர்வான் கிம்புருஷான் நரான் மாத்ருரக்ஷ பிசாசம்ச பிரேதபூத விநாயகான் கூஷ்மாண்டோன்மாத வேதாலான் யாதுதானான் கிரகான் அபி ககான் மிருகான் பசூன் விருக்ஷான் கிரீன் நிருப சரீஸ்ருபான் த்விவிதாஸ்சதுர் விதாயே நியே ஜலஸ்தல நபௌகச குசலா மிஸ்ரா கர்மணாம் கதயஸ்து இமா. மொழிபெயர்ப்பு. ராஜனே, அனைத்து ஜீவராசிகளும் அவர்களின் கடந்த கால கர்மங்களுக்கேற்ப பரமபுருஷராலேயே படைக்கப்படுகின்றன என்பதை என்னிடமிருந்து அறிவீராக. இது பின்வரும் ஜீவராசிகளையும் உள்ளடக்கியதாகும். பிரம்மா மற்றும் தட்சனை போன்ற அவரது மகன்கள், குறித்த காலத்தில் அவ்வப்பொழுது தோன்றும் வைனஸ்வத மனுவை போன்றவர்கள், இந்திரன், சந்திரன் மற்றும் வருணனை போன்ற தேவர்கள், பிருகு, வியாசர் மற்றும் வசிஷ்டரை போன்ற பெரும் முனிவர்கள், பித்ருலோக மற்றும் சித்தலோக வாசிகள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் மற்றும் தேவதைகள், பரம்பிணங்கள், குரங்கு வடிவ கிம்புருஷர்கள், மனிதர்கள், மாத்ருலோகவாசிகள், இராட்சசர்கள், பிசாசுகள், பேய்கள், ஆவிகள், பைத்தியக்காரர்கள் மற்றும் துர் தேவதைகள், நல்ல மற்றும் துர் நட்சத்திரங்கள், வேதாளங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், வீட்டு மிருகங்கள், ஊர்வன, மலைகள், அசையும் மற்றும் நிற்கும் ஜீவராசிகள், கருவிலிருந்தும் முட்டையிலிருந்தும் வியர்வையிலிருந்தும் மற்றும் விதையிலிருந்தும் பிறக்கும் ஜீவராசிகள், மேலும் நீரிலோ நிலத்திலோ அல்லது ஆகாயத்திலோ மற்றும் இன்பத்திலோ துன்பத்திலோ அல்லது அவற்றின் கலப்படத்திலோ வாழும் மற்றெல்லா ஜீவராசிகள், இவர்கள் அனைவரும் அவர்களின் கடந்த கால கர்மங்களுக்கேற்ப பரம புருஷரால் படைக்கப்படுகின்றன. பொருளுரை. இப்பட்டியலில் பல வகையான ஜீவராசிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து மிக தாழ்ந்த கிரகம் வரையுள்ள ஜீவராசிகள் அனைவரும் சர்வ வல்லமை பொருந்திய தந்தையான விஷ்ணுவாலேயே படைக்கப்படுகின்றனர். ஆகவே ஒருவரும் சுதந்திரமானவர் அல்ல. அனைத்து ஜீவராசிகளும் தமது குழந்தைகளே என்று பகவத்கீதையில் பின்வரும் பதத்தில் பகவான் கூறுகிறார். ஜட இயற்கை தாய்க்கு ஒப்பிடப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளும் தாயின் உடலிலிருந்து வெளிவருவதாக காணப்பட்டாலும் அத்தகைய பிறப்பிற்குரிய தாயே முடிவான காரணம் என்பது உண்மையாகாது. தந்தையே பிறப்பின் முடிவான காரணமாவார். தந்தையின் வித்து இல்லாமல் எந்த தாயாலும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. எனவே எண்ணற்ற பிரபஞ்சங்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் முழுமுதற் கடவுளான சர்வ வல்லமை பொருந்திய தந்தையின் வித்துக்களிலிருந்து பிறந்தவையே. அறிவு பற்றாக்குறையாக உள்ள மனிதனுக்கு மட்டுமே அவை ஜட இயற்கையிலிருந்து பிறப்பதாக காணப்படுகின்றன. பரமபுருஷரின் ஜடசக்திக்கு கீழ்ப்பட்டிருப்பதால் பிரம்மா முதற்கொண்டு அற்ப எறும்பு வரையுள்ள எல்லா ஜீவராசிகளும் அவற்றின் கடந்த கால கர்மங்களுக்கேற்பவே வெவ்வேறு உடல்களில் பிறவி எடுக்கின்றன. பகவானின் சக்திகளில் ஜட இயற்கையும் ஒன்றாகும். உயர்ந்த இயற்கையைச் சேர்ந்த ஜீவராசிகளோடு ஒப்பிடும் பொழுது ஜட இயற்கை தாழ்ந்ததாக உள்ளது. பகவானின் உயர்ந்த இயற்கையும் தாழ்ந்த இயற்கையும் இணைந்து பிரபஞ்ச இயக்கங்களை தோற்றுவிக்கின்றன. ஜீவராசிகள் சில வாழ்வின் சிறந்த சூழ்நிலைகளுக்கேற்ப மகிழ்ச்சியாகவும் மற்றவை வாழ்வின் துன்பப்பட்ட நிலையிலும் உள்ளன. ஆனால் உண்மையில் அவற்றில் எதுவும் பந்தப்படுத்தும் ஜட வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கவில்லை. ஒருவன் முதல் வகுப்பு கைதியாகவும் மற்றொருவன் 3ஆம் வகுப்பு கைதியாகவும் இருந்தாலும் சிறை வாழ்வில் ஒருவராலும் சந்தோஷமாக வாழ முடியாது. புத்திசாலி ஒருவன் 3ஆம் வகுப்பு சிறை வாழ்விலிருந்து முதல் வகுப்பு சிறை வாழ்வுக்கு உயர முயலக்கூடாது. சிறையிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்ள முயல வேண்டும். ஒருவன் முதல் வகுப்பு கைதியாக உயர்த்தப்படக்கூடும். ஆனால் அதே முதல் வகுப்பு கைதி அடுத்த பிறவியில் மீண்டும் 3ஆம் வகுப்பு கைதியாக இழிவடைகிறான். சிறை வாழ்விலிருந்து விடுபட்டு பரமபதத்தை அல்லது பகவானை சென்றடைய ஒருவன் முயல வேண்டும். இதுவே எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் உரிய உண்மையான இலக்காகும். ஹரே கிருஷ்ணா.